பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஈரான் இஸ்ரேல் இடையே மூண்ட போரில் அமெரிக்கா மூக்கை நுழைத்ததால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பயங்கர போர் வெடித்தது. இது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதுடன் கச்சா எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் பாதித்தது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் LPG கேஸ் சப்ளை கடுமையாக பாதித்தது. நம் நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு பெரும்பாலும் மேற்காசியாவில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்படுவதால் வீட்டு உபயோக கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இதை தவிர்க்க ஹோட்டல்கள் உட்பட தொழில் நிறுவனங்களுக்கான LPG கேஸ் விநியோகத்தை முற்றிலும் நிறுத்தி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. இதன் மூலம் வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்தியா ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தின்படி நம் நாட்டு கொடியுடன் செல்லும் கப்பல்கள் ஹார்முஸை கடக்க ஈரான் ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து எரிவாயுடனான சரக்கு கப்பல்கள் வருகையை அடுத்து வர்த்தக சிலிண்டர் விநியோகம் மீதான கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டது. கடந்த 4 மாதங்களாக மத்திய கிழக்கில் நிலவிய போர் கடந்த வாரத்தில் முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சு வெற்றி பெற்றதால் இரு நாடுகளும் போரை கைவிட்டன. இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் நீங்கி தற்பொழுது அங்கு தேங்கி நிற்கும் கப்பல்கள் முழு வீச்சில் அந்தந்த நாடுகளுக்கு செல்ல துவங்கியுள்ளது. ஏற்கனவே நமக்கு வரவேண்டிய 30 கப்பல்கள் ஹார்முஸை கடந்த நிலையில் மேலும் 23 கப்பல்கள் ஹார்முஸ் வழியாக இந்தியா வர தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அரசு அறிவித்தது. மத்திய கிழக்கில் போர் முற்றிலும் முடிவுக்கு வந்ததை அடுத்து வர்த்தக சிலிண்டர் விநியோகம் தொடர்பான கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வந்துள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் சிறிய பெரிய ஹோட்டல்கள், கையேந்தி பவன்கள், உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள், LPGயை நம்பி தொழில் செய்தோர் என பல தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் ஈரான் அமெரிக்கா போர்க்காலத்தில் நம் நாட்டில் வணிக சிலிண்டர் விலை பன்மடங்கு உயர்ந்தது. தற்பொழுது மீண்டும் எரிவாயு விநியோகம் சீராகும் நிலையில் அதன் விலையும் குறைந்ததால் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் என வியாபாரிகள் கூறினர்.